ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் ஒண்டர்ஸ் கிரிக்கெட். அதான் நான் நேத்தே சொல்லியிருந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ண போறோம். இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நேற்று முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து எதிர்பார்த்த மாதிரியே வின் பண்ணிட்டாங்க. இன்னிங்ஸ் 300 ரன்ஸ் விக்டரி. ஐ வில் நாட் பி மோர் கிரிட்டிக்கல் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஹியர். ஏன்னா அவங்க வந்து இது அவங்களோட 18வது டெஸ்ட் மேட்ச் தான். ஸோ தேர் இன் தேர் early ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் டெஸ்ட் ஏரா. அவங்க வந்து எப்போ நிதானமா ஆடணும், எப்போ அக்ரஷன் காட்டணுங்கிற அந்த டெஸ்டோட அந்த அரேனாக்குள்ள ஃபுல்லா அவங்களால வர முடியல. காரணம் அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் கிடைக்காதது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா இதுல இருந்து அவங்க இன்னும் அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கேம் டைம் கிடைச்சா பெட்டர் ஆவாங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ நாட் பி மோர் கிரிட்டிக்கல் அபவுட் ஆப்கானிஸ்தான் ஹியர். உண்மையா இன்னொரு பக்கம் வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு. 2-3 days ஆச்சு மேட்ச் முடிஞ்சு. மேட்ச் வந்து தேர்ட் டைமே முடிஞ்சிருக்க வேண்டியது. மழை டைம், ஒரு நாள் ஃபுல்லா மழையில போனதுனால ஃபோர்த் டே தான் வந்து முடிஞ்சது. அது ஒரு பக்கா பவுலிங் பாரடைஸ் தான் சொன்னோம். எல்லா நாளும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தேர் வாஸ் சம்திங் இன் தேர். சோஹிப் பஷீர் ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸும் பவுலிங்கே வரல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அங்க தேவைங்கிறதுனால அவங்களே போட்டு முடிச்சிட்டாங்க. 4 இன்னிங்ஸ் 4 டிஃபரெண்ட் பவுலர்ஸ் ஃபைஃபர் எடுத்தாங்க. கைல் ஜேமிசன் எடுத்தாரு, அப்புறம் ஆலி ராபின்சன் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து நேத்தன் ஸ்மித் எடுத்தாரு, அப்புறம் கசன் அட்கின்சன் எடுத்தாரு. ஸோ 4 இன்னிங்ஸ் 4 ஃபைஃபர்ஸ் பக்கா பவுலர்ஸ் பாரடைஸா தான் இருந்தது. ஸோ அதான் பாலா, நான் வந்து மேபி நம்ம நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்சை டச் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்தியா மேட்சுக்கு வரலாம். என்னன்னா இப்போ ஐ திங்க் தட் நோ மோர் இந்த பிச் டிபேட் வைக்கிறத விட்டுட்டு நான் என்ன கொஸ்டின் வைக்கணும்னு நினைச்சேன்னா, மாடர்ன் டே பேட்டர்ஸ் வந்து இஃப் தேர் இஸ் சம்திங் ஃபார் த பவுலர்ஸ் டு ஆஃபர் இருந்தா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அக்கஸ்டம் பண்ணறதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்களோ அப்படிங்கறத நான் வந்து கொஸ்டினா வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் புதுசு இல்லை, எப்பயுமே இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் இந்த ஒரு நம்ம ஒரு ஒரு 15 இயர்ஸ் 18 இயர்ஸ் பேக் போனோம்னா அன்னைக்கு இருந்த பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ 1-2 பிளேயர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு போவாங்க. கேலிஸா இருக்கட்டும், இல்ல சச்சினா இருக்கட்டும், டிராவிடா இருக்கட்டும், இல்ல பாண்டிங்கா இருக்கட்டும், அக்ராஸ் எல்லா டீம்ஸ்லயும் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க, கொஞ்சம் ஆடி எடுத்துட்டு போவாங்க. அது வந்து மாடர்ன் டே பேட்டர்ஸ்ல இல்லையோ? நீ என்ன ஃபீல் பண்ற? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? இல்ல சி கேம் ஹாஸ் பின் சேஞ்ச்டு குவைட்லி அண்ட் அகைன் இது வந்து டெரிஃபிக் பவுலிங் கண்டிஷன்ஸ். இந்த விக்கெட்ல வந்து நீ cannot see இது லாஸ்ட் விக்கெட்ல ஸ்லோப் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகேயா, இங்க த மெயின் ரீசன் வந்து என்னன்னா பவுலர்ஸ் ஆர் நாட் கோயிங் வித் கன்வென்ஷனல் சிம் எனிமோர். இட் இஸ் மோர் ஆன் த ஓபல் சிம். அதாவது அப்ரைட் சீமை நீ வெரி ரேர்லி நீ இந்த இந்த ஜென்ரேஷன் ஆஃப் வீரர்லயே நீ பார்த்தனா வெரி ரேர்லி தேர் போலிங் அப்ரைட் சீம். தேர் மோர் இன்டு த ஓபல் சீம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி த இயர் ஆஃப் ஓபல் சீம். இன் பர்டிகுலர்லி இன் சேனா கண்டிஷன்ஸை பொறுத்தவரையும் அதுதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பாரு, நான் இந்த ஸ்கை கிரிக்கெட்ல இது பண்ணும்போது அவங்க இது பண்ணியிருந்தாங்க. சி டே 1 பேட்டிங் ஆவரேஜஸ் த டெலிவரிஸ் தட் ஆர் ஹிட்டிங் த ஸ்டெம்ஸ் வந்து ஜஸ்ட் 2.56. அப்படின்னா பாத்துக்கோ அந்த லெவல்ல இருக்கு. The bowlers it was offering something well and again it is very tough to defend in this kind of wicket. Now I will not blame the இங்கிலாந்து பேட்டர்ஸ் பர்டிகுலர்லி இந்த விக்கெட்ல ஏஸ் அ ராஸ்கில் ப்ரூக்கை பொறுத்தவரையும் அவரை மாதிரி ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் இங்க ரன் ஸ்கோரிங்கே வர முடியும். டெரிஃபிக் பவுலிங் கண்டிஷன்ஸ். டிபிக்கலா ஓலி ராபின்சன் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுக்கிறாரு. டெரிஃபிக்கா சீம் அப் ஆகுது பாலை பொறுத்தவரையும். சிம்மிங் ஆங்கிலிங் இன்னா இருக்கட்டும், ஆங்கிலிங் அவே இருக்கட்டும், டெரிஃபிக் ஓவல் சிம். பால் வந்து டிபிக்கலா வந்து டாட்டிங் ஆஃப் இன் திஸ் பிச். ஆக்சுவலா பார்த்தா இட் இஸ் வெரி டஃப் டு காஜ் ஃபார் எ பிளேயர்ஸ். ஈவன் தோ கேன் வில்லியம்சன் ஹஸ் பிளேட் டெரிஃபிக்லி, டிஃபென்ஸ் வந்து நல்லா தான் இது பண்ணாரு இந்த இதுல. பட் இட் வெரி குட் பால். இட் இஸ் வெரி டஃப் ஆக்சுவலா சொல்ல போனா. கஷ்டம் இது பண்றதுக்கு. ஸோ வெரி டஃப் டு கம்பேர் த ஈராஸ். என்னை பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் சே லைக் முன்னாடி ஈராஸ்ல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன் ஸ்கில் இதை பொறுத்தவரையும். அண்ட் ஐ வுட் நாட், ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கும் அண்ட் அவங்களோட பேட்டர்ஸ் ஆர் அடாப்டட் டு த பிளேயிங் T20 கிரிக்கெட். அவங்களோட பிராண்ட் ஆஃப் ஸ்டைலும் அக்ரெசிவா இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டஃப் டு புட் இன் த வே. என்ன சொல்லுது, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும். ஈவன் நீ KL ராகுல் நம்ம பார்த்தோம் இன் செஞ்சுரியன் இதுல டெரிஃபிக் பவுலிங் கண்டிஷன்ஸ். ஆனா அவர் நல்லா இது பண்ணி ஆடினாரு. தேர் இஸ் சம் வே யூ கேன் கவுண்டர் இட். பட் இட் இஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட்ல இருக்கும்போது இந்த கரண்ட் இதுல வந்து இட் இஸ் வெரி டஃப் டு பிளே இன் தட் வே ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா பிச் ஆஃபர்ஸ் தட் மச். நீ பார்த்தனா இன்னைக்கு இதை பொறுத்த வரையும் ஏர்லியராவும் இதே மாதிரி இருந்திருக்கு ஓபல் சிம்ல. தி கிரேட்ஸ் ஹஸ் டன் தட். பட் ஸ்டில் வி cannot பாயிண்ட் அவுட் இந்த அவங்க வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது இந்த கரண்ட் ஈராவை பொறுத்த வரையும் சொல்ல போனா. அண்ட் வாட் எ கம்பேக் ஃபார் ஓலி ரோபின்சனை பொறுத்த வரையும். என்ன ஒரு டெரிஃபிக்கான கம்பேக்கு. அதான் அவர் சொல்லியிருந்தாரு, லைக் அவரை கூப்பிட்டு வந்து மெசேஜ் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, there is என்ன சொல்லுது ஸ்பாட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அதை கிராப் பண்ணிக்கிட்டாரு ஓலி ரோபின்சன். டெரிஃபிக் பவுலிங் ஃப்ரம் ஓலி ரோபின்சன். எல்லாருமே சொல்றேன், கைல் ஜெமிசனா இருக்கட்டும் அவங்க சைட்ல இருந்து. என்னன்னா ஐ ஃபெல்ட் வந்து எங்க தே மிஸ் த ட்ரிக் வித் மேட் ஹென்ரிக்கு இஷ்யூஸ்.
ஃபிட்னஸ் கன்சர்ன் இருந்தது, அதனால அவரால் இது பண்ண முடியல, ஏபிள் டு டெலிவர். ஒன் பவுலர் டவுன்ங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து தேவர் இந்த கேம் ஒரு 120 ஃபார் 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு ஸ்டோக்ஸ் போனதுக்கு அப்புறம். அங்கதான் ஒரு அடுத்த ஒரு 100 ரன் கொடுத்துட்டாங்க. அங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேம் would have been different. அங்க இந்த வே வந்து எமிலியோ கேவும் ஒரு டெரிஃபிக் பிளேயர். அவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்தது வந்து எப்போதுமே வந்து அது ஒரு ட்ரிக் தான். டால் ஓப்பன் ஸ்டாண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு வந்து பாலிங் மூவிங் இன்சைடு வந்து ரொம்ப டஃப் ஆங்கிலிங் இதை பொறுத்த வரையும். அது ஒரு எப்போதும் வைக்கிற அந்த ஒரு ட்ராப் தான் இருந்தது. அதுல தான். பட் ஆனா he showed his way. The way he played the flickலாம் வந்து டெரிஃபிக்கா இருந்துச்சு. இவரை பொறுத்த வரையும், எமிலோ கே பொறுத்த வரையும் என்ன ப்ராப்ளம்னா, மேட் ஹென்ரியோட கன்சர்ன் என்னன்னா, அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் இஸ் ஆவரேஜ் இஸ் 23, வேற ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு வந்து அவரோட லைன் டெரிஃபிக்கா இருக்கு. he was a king of oval seam. இஷ்யூ வந்து என்னன்னா, இந்த கண்டிஷன்ஸ்ல கெயில் ஜேமிசன் இஸ் ஏ கன்வென்ஷனல் ஸ்விங் பவுலர். ஓகே, ஆனா அவர் வந்து he has very little தான் அவர் யூஸ் பண்ணாரு அப்ரைட் சீம் பொறுத்த கன்வென்ஷனல் வே ஆஃப் இது. அவர் வந்து ஓவல் சீம் போட்டுட்டு இருக்காரு இந்த கண்டிஷன்ஸ்ல. சோ நீ பார்த்தனா பவுலர்ஸ் ஆர் அடாப்டிங் டு திஸ் இந்த நியூ ஜெனரேஷன். லைக் ஓபல் சீம் பொறுத்த வரையும் அவங்க வந்து ரொம்ப இதா இருக்காங்க. ஓபல் சீமா இருக்கட்டும், 3/4 சீம் இதா இருக்கட்டும், தே ஆர் யூசிங் டெரிஃபிக்லி வெல் ஆக்சுவலா சொல்ல போனா. அண்ட் அந்த மேட் ஹென்ரியோட கன்சர்ன் தான் அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா அவரோட கன்சர்ன். அண்ட் அகைன் வந்து அவர் ஓவர் த விக்கெட்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்க மாட்டேங்குது. சில பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் இஸ் அபவுட் த ஆங்கிள்ஸ் பொறுத்த வரையும் அந்த ஆங்கிள் இருந்து அவரால் இது பண்ண முடியல. ஸோ ரவுண்ட் த விக்கெட் வந்தா யூ வில் பி பெட்டர் எஃபெக்டிவ். யூ சி இன்னைக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா பிரசித் கிருஷ்ணா பாரு. பிரசித் கிருஷ்ணாவோட லைன் வந்து அவர் வந்து ஓவர் த விக்கெட்ல வந்தாருன்னா என்ன பிரச்சனைனா அவர் வித்து கொடுத்துருவாரு. ஓகே, அண்ட் அவரால் ஈஸியா கட் ஆடிட்டு போயிருவாங்க, நல்லா இதாயிரும். வேற அவர் ரவுண்ட் த விக்கெட்ல வந்தாருன்னா நீக்கே பாரு எப்படி வந்தோடனே டெரிஃபிக்கா இது பண்ணாரு. அந்த ஆங்கிள் வந்து இட் கிரியேட்ஸ் அ டேமேஜ் ஃபார் தம். இட் இஸ் வெரி டஃப் டு பிளே. ஸோ ஸ்மால் ட்வீக்ஸ் தான் மேட்டர். இன்னைக்கு அவரும் நல்லா போட்டிருந்தாரு. நான் ஜஸ்ட் இந்த மேட்ச் இதை பத்தி சொல்ல போனா தே மிஸ் த ட்ரிக் அங்கதான். ஏன்னா 100 ரன்ல தோத்ததுக்கு மெயின் காரணம் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃப் 100 ரன்ஸ். ஈவன் ஓலி ராபின்சன் இன் பேட்டிங் he has done the damage. அவர் ஒரு 29 ரன் அடிச்சதா இருக்கட்டும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். பட் எக்ஸலண்ட் பவுலிங் டிஸ்பிளே, டெரிஃபிக். அதாவது ஓபல் சீம் கார்னேஜ் ஐ கேன் சி இன் திஸ் டெஸ்ட் பர்டிகுலரா பார்த்தா. அண்ட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அகெயின் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. The news we have seen that அவங்க நைட் கர்ஃபியூ போட்டிருக்காங்க. 12 மணிக்கு மேல வந்து மிட் நைட் ட்ரிங்க்ஸ். ஏற்கனவே இதே இஷ்யூஸ் தான். they have the issue with alcohol consumption. ஆரி புரூக் நியூசிலாந்துல தான் இருக்கட்டும், வெண்டகட் ஆஷஸ் இதுல இருந்ததா இருக்கட்டும். இப்ப நீ பாரு நேற்றுக்கு வந்து லைக் ஸ்டோக்ஸ் அண்ட் ராபின்சன் வந்து ஏர்லி மார்னிங் இது போயிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இஃப் தட் இஸ் த கேஸ், இன்வெஸ்டிகேஷன் இதாச்சுன்னா அவரோட கேப்டன்சியே இன் கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் அகெயின் த இஷ்யூ வித் தர் டிசிப்ளின் அண்ட் இந்த விஷயத்துல ப்ராப்ளம் ஆகுது. ஆஃப்டர் சோ லாங் டைம் வந்து அவங்க இங்க வந்து இது ஜெயிச்சிருக்காங்க வேற, லைக் அகைன் வின்னிங் இருக்கும் போது. அண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும் இங்கிலாந்து இதை பொறுத்த வரையும். யுவர் தாட்ஸ் ஆன் தட்? ஏதான் இன்னொன்னு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா அந்த ஹாட் பால்ஸ் ரொம்ப லோவா வந்ததுல ஐ திங்க் அதுவே வந்து பேட்டர்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன மாதிரி இருந்தது. லைக் இட் ஸ்டேட் வெரி லோ. ஸ்டார்டிங் ஆஃப் அந்த டிசெப்டிவ்னஸ் இருந்தது அதுல. அது வந்து அதனால அவங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்க அந்த ஸ்லோப்பை. கரெக்ட். அதான் எமிலியோ கே பத்தி சொல்லும் போது அவரு he looks like a classical அந்த கிளாசிக்கல் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப எலகண்டா இருக்கு பாக்கிறதுக்கே. வந்து இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஐ திங்க் அவர் இதுல இருந்து எடுத்துட்டு போய் ஸ்கில்ல பில்ட் பண்ணி ஒரு நல்ல பிளேயரா வருவாருங்கிறத எதிர்பார்க்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see how it goes. அடுத்தடுத்த மேட்ச் எப்படி, இது 3 மேட்ச் சீரிஸ். ஸோ அடுத்தடுத்த மேட்ச் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் இப்ப நம்ம அடுத்து இந்தியா ஆக்சுவலா அதான் அவங்க டு டெல் இட் ஃபர்தர் வந்து என்னன்னா, நீ பாரு அந்த ஜோஸ் டங்கோட விக்கெட் பால் நிப் பேக் அவர் வைட் ரிலீஸ் பாயிண்ட்ல இருந்து போடுறாரு. அண்ட் பாவம் அவர் வந்து நதன் ஸ்மித் வாஸ் நாட் ஏ கிரேட் பேட்டர். பட் அவர் அதை லீவ் அது வந்து அவர் லீவ் பண்ணாரு. காஸ்ட்லி லீவ். எங்கேருந்து எங்க இதாச்சு அந்த அளவுக்கு இந்த வைட் ரிலீஸ் பால்ல இருந்து நிப்பிங் பேக் பால். அதெல்லாம் டெரிஃபிக்கான வே. அண்ட் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் அப்பயே சொன்னேன், ஜோஸ் டாங்கன் அவர் in awkwardness in his angle அந்த bowler அவர் வந்து ஒரு டிபிக்கலா ஒரு 11 o'clock இதுல இருந்து போடுறவர். நீ பார்த்தனா இந்த சைட்ல இருந்து நீ கிளாக் இதுல இருந்து பார்த்தனா அவரோட ஆங்கிள் அப்படி இருக்கும். சோ அந்த வைட் ரிலீஸ் பாயிண்ட் அந்த awkwardness he brings ball nips very soon அவரோட இதை பார்த்துருக்கோம். அண்ட் குட் டு see that after long time ஓலி ராபின்சனோட bowling இது இஸ் a very old swing. அவர் நல்லா இது பண்ணுவாரு. அண்ட் அகைன் இஸ் குட் ஓவல் சீம் bowler. So good to see these bowlers doing well actually. And Gus Hutchinson அவர் வந்து
பாரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கஸ் ஹட்கின்சன் தான் வெறும் டெரிஃபிக்கான இது ஸ்விங். இது அவர் ஒரு 5-4 எடுத்துட்டு இது பண்ணாரு. டஃப் ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மாதிரி இதுல. அண்ட் அவங்க சைட்ல இருந்தும் நல்லா bowling இது பண்ணாங்க. ஸோ நாதன் ஸ்மித்தும் டன் டீசென்ட்லி வெல். லெட்ஸ் சி அவங்க ஐ திங்க் மேபி மேட் ஹென்ரியோட ஃபிட்னஸ் இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ்னா ஈவன் தே கேன் பிரிங் டிக்னர் கூட கொண்டு வரலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வில் டூ ரிவ்யூ. நம்ம அதுல டீடைல் டிஸ்கஷன் பண்ணலாம். ஷியோர் கண்டிப்பா. அதான் நம்ம அடுத்து வந்து நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்குள்ள போயிடலாம். இந்தியா வந்து இன்னிங்ஸ் 300 ரன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மானவ் சுத்தர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5 விக்கெட் எடுத்தாரு, 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எல்லாருமே தே கேம் இன்டு தி பார்ட்டி. குல்தீப் யாதவ் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் ஐ திங்க் 4 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சோ அதான் இப்போ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் மேல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா மானவ் சுத்தர் அவரோட பவுலிங் போடுற விதத்தை பார்க்கும்போது ஐ திங்க் ஹீஸ் என்ன சொல்றது, ஹீஸ் ரெடி ஃபார் த டெஸ்ட் மேட்ச் செட்டப்ங்கிற மாதிரி தான் இருந்தது. அவரோட லைன் அண்ட் லென்த் கொஞ்சம் அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் போட்ட மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்ல பால்ஸ் போட்டாரு. என்ன சொல்றது, இந்த ரவீந்திர ஜடேஜாவோட கெரியர் ஃபேகன்ல இருக்கும்போது அடுத்து இவர்கிட்ட இருந்து பேட்டனை வாங்கி எடுத்துட்டு போற அளவுக்கான ஒரு கேலிபர் இருக்கிற பிளேயர் நம்ம சொல்லலாமா? அண்ட் வாட் இஸ் யுவர் ஓவரால் தாட் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக். அதாவது இந்த விக்கெட்ல வந்து இட் இஸ் நாட் ஏ ஈஸி விக்கெட் ஃபார் த பவுலர்ஸ். ஆக்சுவலா பார்த்தா இட்ஸ் a குட் பேட்டிங் விக்கெட். இந்த கண்டிஷன்ஸ்ல பொறுத்த வரையும் there is not much offer for the bowlers. See, as you said, we cannot be critical on Afghanistan side. It's a very new அவங்களோட சைடுக்கு we are very strong. அது வந்து no doubt on that. பட் இந்த விக்கெட் கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தோன்னா the way மானவ் சுத்தர் ஆஃபர்ட், அவர் போட்ட கண்ட்ரோல் இருக்கு பார், ஜஸ்ட் டெரிஃபிக் கண்ட்ரோல். அவரோட இது அவர் வந்து ரியலி குட் பால்ஸ். அவர் விக்கெட் எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்ல பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. தெர் இஸ் மச் டிஃபரன்ஸ். இட்ஸ் நாட் தட் அவர் போட்ட பால் எல்லாமே டெரிஃபிக்கான பால்ஸ். பேட் பால்ஸ்ல விக்கெட் எடுத்து எதுவும் பண்ணவே இல்லை. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெஃப்ஸ், த டிப், பால் டேர்ன் ஆகிற இது இருக்கு பாரு, இவர்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் பெர்சன்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் ஹி ஆஃபர்ட் இன் த ஸ்டெம்ப் லைன்ல வித் குட் லென்த் 4 மீட்டர் டு 5 மீட்டர் ரேஞ்ச்ல தான் அவர் ஆஃபரே பண்ணார். டெரிஃபிக்கான பவுலிங் கண்ட்ரோல் அவரோட இதை பொறுத்த வரையும். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த வே வந்து பால் அந்த ட்ரஜெக்டரி அந்த லூப் ஆகிற இது இருக்கு பாரு, தட் வாஸ் டெரிஃபிக் இவர்கிட்ட பொறுத்த வரையும், மானவ் சுத்தர் கிட்ட பொறுத்த வரையும். அண்ட் he will be there for long time. என்னை பொறுத்த வரையும் மானவ் சுத்தரை பொறுத்த வரையும் they found a very good bowler. And again the beautiful aspect of மானவ் சுத்தர் பொறுத்த வரையும் என்னன்னா ஃபேஸ் வேரியேஷன்ஸும் அவர்கிட்ட நல்லா டெரிஃபிக்கா இருக்கு. முன்னாடி அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அஷ்துபே கிட்ட இன்னும் ரொம்ப அதிகமா இருந்தது. இன் டொமஸ்டிக் சீசன்ஸ் வைஸ் நான் பாக்குறதுல பார்த்தா இவர்கிட்ட இப்ப வந்து அது பிக்கப் பண்ணிக்கிட்டாரு மானவ் சுத்தர் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஹி வாஸ் அஹெட் ஆஃப் அஷ்துபே. பவுலிங் சான்ஸ் கிடைச்ச இதுல இது பார்த்தா இஸ் எ டெரிஃபிக் பவுலர். நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அவரை பத்தி. ஸோ குட் சைன்ஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம் பொறுத்த வரையும். அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த கண்டிஷன்ஸ்ல வெரி குட் சைன். என்னன்னா ஸ்லைட்டா ட்வீக் பண்ண நான் சொன்ன மாதிரி தான் bowling round the wicket and bowling fuller in this wicket. It is a terrific achievement. Like நான் வந்து he has bowled this in Ranji seasonல 25 அந்த சீசன்ல அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்ப திருப்பி வராரு, ஃபுல்லர் இது போடுறாரு. இட் இஸ் வெரி குட் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலா பார்த்தா. அண்ட் அவங்க சைட்ல இருந்தும் அந்த முகமது சலீம் அவரும் சூப்பரா போட்டிருந்தாரு. ஏன்னா பவுல் கன்சிஸ்டன்ட்லி அரௌண்ட் 140 கிலோமீட்டர் கிபேஜ்ல போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்காட்சிங் கண்டிஷன்ஸ்ல வந்து he has an ability to move the ball and reverse the ball, which is a good sign for இவங்களை பொறுத்த வரையும், ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் பொறுத்த வரையும். ஸோ லைக் திஸ் இஸ் அ ஸ்மால் இது அவங்க சைட்ல இருந்து ஒரு இதுன்னு பார்த்தா அவரோட முகமது சலீமோட பவுலிங் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களோட இதுல பொறுத்த வரையும். ஆஸ் யூஷுவல் அவங்களோட இதுல என்ன பாவோம்னா தே டோன்ட் ஹேவ் என்ன சொல்லுது, நம்மள மாதிரியான ஒரு டெரிஃபிக் ஸ்பின்னர் அவங்க கிட்ட இல்ல. இந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப லூப்பியா இது பண்றதெல்லாம் சாய் சுதர்ஷன் அழகா பேக் ஃபுட்ல போய் அழகா ஆடுவாரு. இப்போ இது பண்ணலாம் இஸ் a terrific player spin. ஏன்னா they are beating in the face ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு இந்த டிஆர்எஸ் இதுல விக்கெட்ல இருக்கும் போது ஸோ யூ ஹேவ் டு பி கான்ஸ்டன்ட்லி ஈட்டிங் தி ஸ்டெம்ப். அந்த இதுல வந்து பால் கொஞ்சம் வந்து இன்னும் டிசெப்டிவா இருக்கணும், டிப் ஆகணும், அந்த மேட்டர்லாம் ரொம்ப மேட்டர். அதுல இல்லாம ரொம்ப the old way of loopy deliveries எல்லாம் போட்டதுனால they will learn actually. அவங்களுக்கும் அந்த கைண்ட் ஆஃப் பவுலர்ஸும் கிடைப்பாங்க. when it comes அவங்களும் ஒரு டெரிஃபிக் டீமா மாற சான்சஸ் இருக்கு. லைக் நவ் பங்களாதேஷ் எப்படி அவங்க சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காங்க. தேர் டூயிங் வெல் இன் ஏஷியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். அவங்களோட பவுலிங் வாஸ் ரியலி குட். இஃப் தேர் பேட்டிங் அட்டாக்ஸ் பிளேஸ் வெல், அவங்க பவுலிங் வாஸ் டெரிஃபிக்லி குட் ஆக்சுவலா பார்த்தா பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரையும். அந்த மாதிரி இவங்களுக்கும் சான்சஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்கமிங் இதுல தான் தெரியும். பியூட்டிஃபுல் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் கில்லா இருக்கட்டும், மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங்
கேஎல் ராகுல் ஒன்ஸ் அகைன் ஷோஸ் இஸ் இது பண்ட் பீயிங் பண்ட் டெரிஃபிக்கா ஒரு வே சர்ச்சிங் இஸ் ரன்ஸ், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ குட் டு சி தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆக்சுவலா. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆஃப்டர் லாங் டைம் he bowled கன்சிடரபிள் ஆஃப் ஓவர்ஸ். குட் டு சி அவரோட இதுவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பார்த்தா. இல்லதான் நீ கேஎல் ராகுல் பத்தி சொன்னப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங், அதோட சேர்த்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆக்டிங்கும் போட்டாரு. அதை நம்பி எப்படி இவங்க டிஆர்எஸ் போகாம இருந்தாங்கிறத எனக்கு தெரியல. அவர் எட்ஜ் பண்ணாரு, பண்ணிட்டு பேட் ஆட்டி பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. சரி இட் இஸ், நான் என்ன சொல்றேன், அவர் பேட்டர், அவரோட விக்கெட்டை தக்க வச்சுக்கதான் அவர் பாப்பாரு. டிஆர்எஸ் இருக்கு இல்ல, 3 கொடுத்துருக்காங்களா, எடுங்களேன். அது என்னன்னா வந்து ஐ திங்க் இது அவங்களோட நியூவா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஸ்டார்ட் டு லேர்ன் தீஸ் திங்ஸ், தே அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். நான் அவங்களை கிரிட்டிக்கலா இல்ல, பட் நான் ஃபன்னியர் ஆஸ்பெக்ட் தான் சொன்னேன். நீங்க எடுத்து பாத்துடலாம், தப்பு இல்ல. ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் கேஎல் ராகுல் 17 ரன் இருக்கும்போது அவர் எட்ஜ் வாங்கினாரு. அது போயிருந்தா உங்களுக்கு அந்த ஒரு 87 ரன், எனி டிஃபரன்ஸ் ஸ்டில் a small difference இல்ல. அதுக்கப்புறம் எப்படி வேணா மேட்ச் மாறி இருக்கலாம். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் தே ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் இன் தி டெஸ்ட் அரேனா. இதெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து யூ ஹேவ் டு பி ஸ்டார்ட் திங்கிங் ஸ்ரூட் அண்ட் திங்க் பெட்டர் ஆஃப் ஆப்போனன்ட். அதுதான் வந்து டெஸ்ட்ல ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா பார்த்தா நீ சொல்றது கரெக்ட், ஸ்மால் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் அகைன் ஈவன் இப்ப சாய் சுதர்ஷன் சொன்ன பேக் ஃபுட்ல போய் இது பண்ணாங்க. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இப்ப டிஆர்எஸ் வந்து மோர் இன் டு த பிளே ஆஃப் எல்பிடபிள்யூ இந்த மேட்டர் அண்ட் பவுலிங் அட் த ஸ்டெம்ஸ் இன் குக்கர் வே. அண்ட் அதுல வந்து என்ன சொல்லுது, பால் டிசெப்டிவா இருக்கட்டும், டிப்பா இருக்கட்டும், அந்த ட்ரிஃப்ட் ஆகுறது தான் மேட்டர். லைக் டிபிக்கல் இது, அதுதான் அவர் மனோசுதர் பண்ண இதுவும் இது. அண்ட் சேஞ்சிங் இஸ் ஆங்கிள் பிளஸ் வேரிங் ஃபேஸ், தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் ஹிம். பட் த வே ரஹ்மத் யூஸ்ட் இஸ் பேக் ஃபுட் டு டிஃபெண்ட், அது வந்து அவரோட இதுலயுமே வந்து டெரிஃபிக்கா இருந்துச்சு ஆக்சுவலா. சி இது வந்து டிபிக்கல் ஓல்டு ஸ்கூல் டைப் ஆஃப் இதுல வந்து பார்த்தா பேக் ஃபுட்ல போய் இப்ப இருக்கிற இதுல வந்து ரொம்ப டஃப். பட் என்ன சொல்லுது, ஏன்னா யூ ஹேவ் அ கொஸ்டின் மார்க் வந்து அங்க யூ வில் கெட் இட் எல்பிடபிள்யூ, யூ வில் கெட் இட் ட்ராப் ஆக்சுவலா பார்த்தா. பட் இது அதான் பியூட்டி ஆஃப் திஸ் ஸ்போர்ட். தர் இஸ் நாட் ஒன் வே டு, என்ன ஒரு மேட்டர்னு வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் பவுலிங் குக்கர் யூ ஹேவ் டு வெரி குட் வெல் ஜட்ஜிங் த லெங்த், அதுதான் கீ ஃபேக்டர். he does that well ஆக்சுவலா பார்த்தா. அந்த ஒரு எனி டைப் ஆஃப் ஸ்கில் செட் நீங்க வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க இது பண்ணலாம். ஹவ் யூ டிஃபெண்ட் இட், அது உங்களோட வழியில. இப்ப ஸ்டீவ் ஸ்மித் அவர் வந்து அவர் வேலை பால இது பண்ணுவாரு, டிஃபெண்ட் பண்ணுவாரு. ரொம்ப சமயத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் அக்லியா இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனா ஹவ் யூ ஆர் டிஃபெண்டிங் இட் த மேட்டர், எப்படி நீ இது பண்றன்னு. ரஹ்மத் ஷா பொறுத்தவரையும் ஏன்னா ரொம்ப நியூவா இருந்துச்சு இப்ப இருக்கிற இதுல. இந்த பால் அவர் ஃபுல்லா லெங்க்ல போடுறதுல ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் இது பண்ணலாம். பட் இஸ் ஜட்ஜிங் த லெங்த் வெல் அண்ட் இஸ் கோயிங் பேக் ஃபுட்ல வந்து அவர் இது பண்ணாரு. இந்த இந்த டிஆர்எஸ் இதுல பொறுத்தவரையும் குட் டு see some of the things. பட் அகைன் மானவ் சுந்தர் வாஸ் டெரிஃபிக், he deserved. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இந்த மாதிரி இட் இஸ், லெட் மீ பி வெரி ஆனஸ்ட், இந்த விக்கெட் இஸ் நாட் a டிபிக்கல் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் விக்கெட் கண்டிஷன்ஸ் கூட கிடையாது. நல்ல பேட்டிங் விக்கெட். இதுல வந்து அவரு he bowled really good length, good line and length, செம்ம கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. அதனாலதான் அவர் வந்து விக்கெட் எடுத்தாரு இந்த இதுல. ஐ திங்க் மானவ் சுத்தர் இஸ் ஹியர் டு ஸ்டே, அப்படிதான் நான் சொல்லுவேன். லைக் இப்போ என்ன சொல்றது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா எத்தனை வருஷம் இருக்க போறாரு தெரியல. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பாரு. அவருக்கு அப்புறம் அதே சிமிலரான ரோல்ல இருக்கிற ஒரு நான் பேட்டிங் ஹீல் இம்ப்ரூவ் இவர்கிட்ட இருக்கு, ஹீல் இம்ப்ரூவ் அது தெரியும். ஐ திங்க் பட் வி ஹவ் ஃபவுண்ட் சிமிலர் பிளேயர் சொல்ல மாட்டேன், ஈக்குவல் சொல்ல மாட்டேன். பட் அந்த இடத்துக்கு உள்ள வரத்துக்கு ஒரு கண்டென்டர் வந்துட்டாருங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே இந்த டெஸ்ட் அரேனா. கண்டிப்பா நிறைய வருஷம் இருக்க போறாரு. இஃப் ஹி ஸ்டேஸ் த சேம் வே கண்டிப்பா இருக்க போறாரு. அதான் என்னோட ஃபீல். இல்ல அதான் see it is not, we cannot put in the same, like there is a difference. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னால சிமிலர் ஆஃப் ஜடேஜா இல்ல, ஜடேஜாவோட இது வேற ஸ்கில் செட், இவரோட இதுவும் வேற. பிகாஸ் இவர் கொடுக்கிற டேர்ன் அண்ட் டிப், அந்த ட்ரிஃப்ட் ஆகிற பால் வந்து அவ்வளவு இதா இருக்கு, வேரியேஷன்ஸ் அவ்வளவு டெரிஃபிக்கா இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3.9 டிகிரி டு 4 டிகிரி டேர்ன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கிடைக்கிறதுலாம் டெரிஃபிக்கான அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் மானவ் சுந்தர் சைட்ல இருந்து. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இஸ் bowling quicker through the air. enough இது கிடைக்குது, ஆஃபர் கிடைக்குது, ஃபிளைட்டும் கிடைக்குது அவர்கிட்ட இருந்து. he'll get some purchase on this terrific one இந்த and is having terrific control. அதான் சொன்னல, அந்த trajectory இருக்கட்டும், அந்த loop is getting is really good actually. மனோஜ் சுத்தர் கிட்ட he is here to stay in these conditions. பொறுத்தவரையும் ஏஷியன் கண்டிஷன்ஸ்ல சரி, is a terrific one. என்னை பொறுத்தவரையும் மனோஜ் சுத்தர் பொறுத்தவரையும் கண்டிப்பா அதான். லெட்ஸ் வெயிட் அண்ட் see how it pans out. அடுத்தடுத்து நமக்கு எப்படி சீசன்னா இந்தியாவுக்கு போகுதுங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் நாங்க அடுத்து சொன்ன மாதிரி நாங்க விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போது அதுக்கான வீடியோஸும் நாங்க போட ஆரம்பிப்போம். when we come close by the World Cup நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் எங்களுக்கு இருந்து இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் நீங்க எங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச் பத்தின தாட்ஸ் உங்களுக்கு என்னங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க.
மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.